ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம கிரிக்கெட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த வகையில இப்போ வந்து ஐபிஎல்ல பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போறோம். ஸோ ஐபிஎல் சொன்னா லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் யார் ரிட்டர்ன் பண்ற கன்ஃப்யூஷன் நம்ம இருந்தோம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்த பிறகு நம்ம தல தோனி அவர்கள் வந்து என்ன டிசிஷன் எடுக்க போறதுன்னு இப்போ எல்லாரோட டிஸ்கஷனாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் அதை நினச்சி தான் வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க. ஏன்னா திடீர்னு வந்து தோனி அவர்கள் வந்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ பர்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவரை தன்னை ஒதுக்கிக்கிட்டு நீங்கள் மற்ற பிளேயர்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது உண்மையிலேயே வந்து எல்லாராலுமே அது ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்காதுன்னு தான் உண்மை. ஸோ அந்த விஷயத்தை நினச்சி தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க. ஸோ அறிவிப்பு வந்த உடனே தோனி அவர்கள் வந்து என்ன பண்ண போறாருன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரில. ஒரு வேளை அவர் உள்ள இருக்குன்னு தான் நினைப்பாருன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து டீமை பற்றி மட்டும் தான் யோசிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நான் உள்ளே இருந்து நம்ம டீமை வந்து கெடுக்கிற பதிலாக நான் வெளியே இருந்து நம்ம டீமை வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் தான் யோசிப்பேன்னு சொல்லிட்டு அவர் சைடில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துறது தான் உண்மை. சும்மா வெயிட் பண்ணி பார்ப்போம். தல தோனிக்கிட்ட வந்து டெஃபினெட்லி நாட்டுன்ற ஒரு விஷயத்த எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் உட்பட நீங்கள் எல்லாரும் அதை தான் ஆசைப்படுவீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆக்ஷன் ரூல்ஸ்னு சொன்னோன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் 3+1 தான் வரப்போகுது அப்படின்னு. இன்னும் சில பேர் வந்து இப்போ ரீட்டன் பிளேயரே கிடையாதுப்பா எல்லாமே ஆர்டிஎம் தான்ப்பா. ஸோ ஒரு 8 வந்து ஆர்டிஎம் கார்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன். இது எல்லாத்தையும் தாண்டி நடக்கக்கூடிய மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக வந்து நிறையா டீம்ஸ் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. புது கேப்டன்ஸ் கூட நிறையா ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம 2008லேருந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேப்டன்ஸ் எப்படி எப்படி மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மேக்ஸிமம் 4 to 5 கேப்டன்ஸ் தான் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. மற்ற 5 கேப்டன்ஸ் வரைக்கும் மாறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் குறிப்பாக வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் கண்டிப்பாக ரிஷப் பண்ட்டை தவிர்த்து வேற ஒருத்தர் கேப்டன்ஷிப் கொடுக்குமான்னு சொல்லி டவுட்டு தான். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கேஎல் ராகுலை வெளியே ஏற்றிட்டு வேற கேப்டனை போடுவாங்களான்னு சொல்லி டவுட்டு தான். அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இப்போ குஜராத்தோட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து சுப்மன் கில் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னு தெரில. ஸோ லாஸ்ட் ஐபிஎல் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கில் அவர்கள் தலைமையில் வந்து குஜராத் வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு பொசிஷனுக்கு இருந்தாங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுற விதமாக வந்து சுப்மன் கில்லை வந்து கண்டிப்பாக கேப்டன்சியை வைக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு 50-50 தான் நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் விட நம்ம ரோஹித் சர்மா பற்றி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ ரோஹித் சர்மாவை கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்களான்னு டவுட்டு தான். 3+1ன்ற ஆப்ஷனில் 4 பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆப்ஷனில் எடுப்பாங்க. இல்லை 3 பேர் மட்டும்தான் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எல்லா டீம்ஸுக்கும் ஏற்படும் அதே தலைவலி அவங்களுக்கும் ஏற்படும். ஸோ ரோஹித் சர்மா விட்டுட்டு திருப்பியும் எடுக்கலாம்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது ரிஸ்க்கான விஷயமா தான் இருக்கும். ஸோ மற்ற டீம்ஸ் வந்து அவர் வந்து நார்மலாக விட்டுற மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹெவி போட்டி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 30 and 31 நமக்கு தெரிஞ்சு விட்ருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வந்த பிறகு தான் நம்ம கிளியராக வந்து எந்தெந்த டீம்ஸ் யார் ரிட்டர்ன் பண்ணுவாங்க யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் முக்கியமாக நம்ம தலை தோனி என்ன முடிவு எடுப்பார்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சொல்ல விஷயங்கள் எல்லாமே தலை தோனி கண்டிப்பாக ஒரு ரீச் ஆகும். அவருக்கும் வந்து நம்ம சிஎஸ்கேல விளையாடணும்னு தான் நினைப்பாரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிற மாதிரி இருந்தால் லாஸ்ட் சீசனே வந்து ஐபிஎல் முடிஞ்சோடனே ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருப்பாரு. ஆனால் அவரோட உடல் தகுதி மற்றும் அந்த ஆக்ஷன் ரூல்ஸ் இதை பொறுத்து தான் அவரோட டிசிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம தலை தோனி அவர்கள் வந்து இந்த சீசனில் வந்து வெளியேறினார்னா கண்டிப்பாக நம்ம ஃபேன்ஸுக்கு அது எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியன் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆன போகிற கூட நம்ம எல்லாருமே வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போம் தெரியும். ஸோ அதே மாரி நமக்கு இருந்த ஒரு ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு விளையாடுவார் இருந்தால் அப்படின்னு ஆறுதலாக இருந்தோம். ஆனால் இப்போ அதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் வந்து அது ஏற்றக்கூடிய விஷயம் கிடையாது. சில பேர் யோசிக்கல என்னப்பா ஓவரா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ எப்படி இருந்தால் உங்கள் டீமில் தான் இருக்க போகிறாரு அப்படி சொல்லலாம். ஆனால் அவர் விளையாடலை அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தெரியும். எல்லாத்தோட மற்ற டீம்ஸுக்கு அது எவ்வளோ அட்வான்டேஜாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட்டு 4 ஓவர்ஸ் வந்து 400 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுறாருன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அவரோட ஏஜுக்கு 43ல் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக சாதாரண விஷயம் கிடையாது. அவர் கிரிக்கெட்டை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஷமி கூட சொல்லியிருந்தாரு. ரிட்டையர்மெண்ட்டை பற்றி தலைக்கட்டு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உனக்கு உன்னை பற்றி தெரியும். ஸோ உடம்புக்கு
ஸோ கிரிக்கெட் வந்து ஒத்து வரதான் தெரியும். எல்லாத்தோட நீ வந்து கிரிக்கெட் எந்த அளவுக்கு விரும்புறன்றத பொறுத்து தான் அது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தல தோனி அவர்கள் இன்னும் நம்ம கிரிக்கெட்டை லைக் பண்ணிட்டு தான் இருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பீரையும் தோனியும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் தோனி வந்து நம்ம இந்தியன் டீம் கோச்சா கூட வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். காம்பீர் அவர்கள் வந்து தோனி கூட 2 பேருமே சேமாக தான் 2004 இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இருந்தாலும் அவங்களோட டெபியூ மேட்ச் 2004 இருந்தாலும் காம்பீர் வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்து இப்போ இந்தியன் டீம் கோச்சாக வந்துட்டாரு. ஆனால் நம்ம தலை தோனி இப்போ வரைக்கும் சிஎஸ்கே விளாண்டுட்டு இருக்காருன்னா உண்மையில வந்து அவர் கிரிக்கெட் எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு உண்மை. எல்லாத்தோட நம்ம வந்து அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறோன்றது உண்மை. ஸோ அதையும் சொல்லி தான் ஆகணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்ஷன் ரூல்ஸ் வந்தோன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்க அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடப்படுது சண்முகம்.